ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ரவுண்ட் ஒன் ஆஃப் விஜய் ஹசாரே ட்ராஃபி. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பிக் ஹண்ட்ரட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் குட் சைன்ஸ்ன்னு சொல்லுவேன். கீப்பிங் தெம் ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி ஃபிட். கேம் டைம் ரொம்ப முக்கியம். அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க அவங்களுடைய கிரிக்கெட்டை லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தர் கெரியர். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியை டெலிகாஸ்ட் பண்ணாததுன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். பட் அதோட ஓன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ராட்காஸ்டர் சைடில். இப்போ விராட் கோலி மாதிரியான ஆள், ரோஹித் சர்மா மாதிரியான ஆள் இந்த மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடும்போதே வெயிட்டேஜ் ஃபார் டொமஸ்டிக் கேம்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ப்ராபப்ளி இன் த ஃப்யூச்சர் வெல் அகேடாக பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ஸ் ஆடுறாங்கன்னா ப்ராட்காஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிசிசிஐ பிளான் அவுட் பண்ணி நல்ல ஸ்டேடியமில் அவங்களுடைய கேம்ஸை போடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்வின் ஹண்ட்ரட்ஸ் ஃப்ரம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஃபென்டாஸ்டிக் சைன்ஸு. அண்ட் இன்னொரு விஷயங்க, சின்னசுவாமி ஸ்டேடியம் இன் பெங்களூர், ஜஸ்டிஸ் குன்னாவோட தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் போயிட்டுருக்கு, புரியுது. பட் அட்லீஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 20 அவங்கள அலோவ் பண்ணலாம்ல. அந்த மாதிரி ஒரு சென்டர்ஸில் விராட் கோலி ஆடினார்னா த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து கிரிக்கெட்டை பிக் பண்ணுவாங்க. ஈவன் தோ அவர் கண்ட்ரி இஸ் அ கிரிக்கெட் கிரேசி நேஷன் வச்சுக்கோங்க. பட் விராட் கோலி மாதிரியான ஆள் வந்து ஒரு லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க, ஆஸ் வெல் அஸ் ரோஹித் சர்மா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த கேஸ் முடிஞ்சு அவங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் அலோவ் பண்ண போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அண்ட் ஒன் மோர் விஷயம் வந்து இஷாந்த் கிருஷ்ணன் பர்டிகுலர்லி மிடில் ஆர்டரில் வந்து ஒரு பிளிஸ்டரிங் 100. மனுஷனுக்கு வந்து 7.5 சனி பிடிச்சி ஆட்டிச்சு 2023 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே நடக்கலை. மென்டல் பிரேக் எடுத்தார் அவே ஃப்ரம் த கேமு. பட் த கை ஹஸ் ரியலி புட் இன் த ஹார்ட் ஒர்க் டு பி வேர் ஹி இஸ் டுடேங்க. ஒரு ஐபிஎல்லில் பிளிஸ்டரிங் 100 லாஸ்ட் சீசனில், இந்த வருஷம் எஸ்எம்ஏடி ரஞ்சி ட்ராஃபி, இப்போ விஜய் ஹசாரே எல்லாத்துலேயும் பின்னி பெடல் எடுக்கிறாரு. அந்த ஒரு குட் சீசனில் வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்குள்ளே உள்ளே வந்துட்டார். ஸோ ஆல் இஸ் லுக்கிங் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டுங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பிளேயிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் இஸ் கிரேட் சைன்ஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடுற மேட்சை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் தே ஒர்க் அவுட் பிரிட்டி ஏர்லி. அவங்களும் ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களுடைய அவைலபிலிட்டியை ஏர்லியராகவே சொல்லணும். லாஸ்ட் நேரத்தில் சொன்னாங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட்ஸ் ஆஃப் த கேம், த ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் பிளேயிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் இஸ் வெரி குட். அதனால் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஊரில் கிரிக்கெட்டை பிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, நிச்சயமாக நடக்கும். தேங்க்யூ.